இந்த பதிவை பார்த்துக்கிட்டு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தலைதாழ்த்தி தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். நான் இது சம்பந்தமான பதிவுகள் போட்டு கொஞ்சம் கால இடைவெளி அதிகமாயிட்டுது. நான் இருந்த இடம் அப்படி என்னால் போட முடியலை. வெளியில் போயிருந்தபோது அங்கே கிடச்ச சில பதிவுகளை போட்டேன். நம்ம ஆன்மீக தலைப்பிலேருந்து கொஞ்சம் தூரமாக இருந்த மாதிரி இருந்தது. சூழ்நிலை அப்படி குழந்தைகளோடு இருந்தேன். அவங்களுக்கு முழிச்சிக்கிட்டு இருக்கிறப்போ சத்தம் போடுவாங்க, பேசுவாங்க, அவங்கள கவனிக்கணும். தூங்கிட்டாங்கன்னா தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ற காரணத்தினாலையும் போட முடியாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டுருந்தேன். அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு அன்பர் 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பாடலை எடுத்து காமிச்சு, இந்த பாடலை பதிவிடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அந்த அன்பருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சொன்னதுனால அந்த பாடலை திரும்பவும் நான் நினைவு கூர்றதுக்கும் அது சம்பந்தமான விஷயங்கள் நினைவு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. என்னோடய தாயார் தந்தையார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் மட்டுமே படித்தவங்க. ஆனால் திண்ணை பள்ளிக்கூடம்னு நாம் இப்போ சொல்கிறோமே தவிர, அப்போ எதை படித்தாங்களோ கசடர கற்றாங்க. ஒரு நூல் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த நூலினுடைய அத்தனை கருத்துக்களும் அவங்களுடைய மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சு இருக்கும். இப்போ ஒரு நல்வழின்னு ஒரு புத்தகத்தை படிக்கிறாங்க அப்படின்னா அத்தனை பாடல்களும் அதோட பொருளும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே போல் இந்த விவேக சிந்தாமணி, அறப்பளீஸ்வர சதகம், அறநெறிச்சாரம், இதெல்லாம் அந்த காலத்து நீதி நூல்கள். இப்போ யாருக்கும் அதெல்லாம் இருக்கிறதே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு அறப்பளீஸ்வர சதகத்திலேருந்து அந்த அன்பர் ஒரு பாடலை குறிப்பிட்டு காமிச்சு போட சொல்லியிருந்தது. எனக்கு உண்மையிலேயே என்னுடைய பதிவை அவர் கவனித்து அதுக்கு இன்னும் கமெண்ட்டும் போட்டிருக்கார் அப்படின்றத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருக்கு என்னோட நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். அந்த அன்பருக்கு காலதாமதத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் கொஞ்சம் விரைவாக என்னால் சொல்ல முடியும் சூழ்நிலை காரணமாக. சீர்காழி தலத்தில் அருணாச்சல கவிராயர் அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு கவிராயர் இருந்தார். அவருடைய பிள்ளை அம்பலவாண கவிராயர். அவர் அருமையான நூலாக இந்த அறப்பளீஸ்வர சதகத்தை கொடுத்துருக்காரு. அதில் உண்மையை உணரும் குறி அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடல் கொடுத்துருக்காரு. இது வெண்பாக்களால் ஆனது. ரொம்ப அருமையான பாடல் வரிகள், ரொம்ப சிறப்பான கருத்துக்களை கொண்டது. வெண்பான்னு சொன்னதுக்காக என்னை மன்னிக்கணும். அந்த பாடல் ரொம்ப சிறப்பான கருத்தை சொல்லுது. ஒரு பாடல் வரி, இப்போ அந்த வரியை சொல்கிறேன். உண்மையை உணரும் குறி அப்படின்ற தலைப்பில் சொல்கிறாரு. ஜோதிடம் பொய்யாது, மெய் என்பது அறிவறிய சூழ் கிரகணம் சாட்சியாம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பாடல் வரிகள் எவ்வளவு தெளிவாக இருக்குது அப்படின்றதுக்கு அந்த சொல்ல நினச்ச கருத்தை அழகாக விளக்கமாக சொல்லிடுறாங்க. அதுலேயே ஜோதிடம் பொய்யாது, மெய் என்பது அறிவறிய சூழ் கிரகணம் சாட்சியாம், சொற்பெரிய வாகனம் நிஜம் என்கை பேதி தரு தூய மாத்திரை சாட்சியாம், ஆதியற் செய்த தவம் உண்டு இல்லை என்பதற்கு ஆள் அடிமையே சாட்சியாம், நாதனே மாதேவன் என்பதற்கோ ருத்ர நமக சமகம் சாட்சியாம், நாயேனை ரட்சிப்பது உன்பாரம்
அரியயன் நாளும் அர்ச்சனை செய் சரணத்து ஆதிநாயக மிக்க வேதநாயகன் நான அண்ணலே அருமை மதவேள் அனுதினமும் மனதில் நினை தரு சதுர கிரிவளர் அறப்பளீசுர தேவனே அப்படின்னு முடிப்பார். இது பரம்பொருளை பரமசிவனை அறப்பளீஸ்வர சதகமாக அறப்பளீஸ்வர தேவனை அவர் வணங்கி சொல்கிறார். அவர் சொல்கிற கருத்து ரொம்ப அருமையான கருத்து. அவர் இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அறியும் அயனும் தினமும் மலரிட்டு அர்ச்சிக்கக்கூடிய திருவடிகளை உடைய இறைவன். அறியும் அயனும் தினமும் சிவபெருமானுக்கு மலரால் அர்ச்சிக்கிறாங்க. வேதநாயகா இது மதுரையில் பரம்பொருளுக்கு அறியும் அயனும் அர்ச்சனை பண்ணுறாங்க. அதுவும் தங்க மலராலெல்லாம் அர்ச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்றது. கடம்பவனத்தில் ஒரு தங்க மலரக்கூடிய ஒரு குளம் இருந்ததாகவும் பொற்றாமரை குளம்னு இன்னைக்கு இருக்குது. அது அந்த காலத்தில் நிஜ பொன் தாமரைகள் மலர்ந்ததாகவும் அதை எடுத்து தேவர்கள் பூஜித்ததாகவும் மதுரையில் வரலாறு இருக்குது. அது மாதிரி அறியும் அயனும் தினம் மலரிட்டு அர்ச்சிக்கக்கூடியவன் இறைவன் பரம்பொருள். அவனுடைய திருவடிக்கே இவங்க தினமும் அர்ச்சிக்கிறாங்க. வேதத்தின் நாயகன். வேதத்தை உலகுக்கு வழங்கினதே அவர் தானே. 4 வேதங்களையும் கொடுத்தது இறைவன் தான். அவர் சொல்கிறாரு, இப்பேற்பட்ட இறைவா ஜோதிடம் பொய்யாது. இது இந்த காலத்துக்கு தேவையான ஒரு பிரச்சனை. நிறைய பேர் ஜோதிடத்தை நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஜோதிடம்ன்றது ஒரு கணிதம். அது ஒரு வகை வானசாஸ்திரம் தொடர்புடைய ஒரு கணிதம். அந்த கணிதத்தை சரியாக போட தெரிஞ்ச வல்லுநர்கள் இப்போ கம்மி. இந்த காரணத்தால் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஜோதிடத்தை நம்பாமையே ஆயிடுறாங்க. இதுக்கு காலத்தை தான் குறை சொல்ல முடியுமே தவிர அவங்கள குற்றவாளியாக இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா வல்லுநர்கள் குறைஞ்சிட்டாங்க. ஒரு வழியாக வந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த வல்லுநர்கள் குறைஞ்ச காரணம் ஒரு காரணம், மக்களுடைய வேகமான வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அப்போவே இருந்திருக்கு போல இருக்குது இந்த பிரச்சனை. ஜோதிடம் பொய்யாது, மெய் என்பது அறிவறிய சூழ் கிரகணம் சாட்சியாம். இப்போ பஞ்சாங்கத்தை பார்த்தோன்னா என்னைக்கு கிரகணம்னு போட்டிருப்பாங்க, என்னைக்கு அமாவாசைன்னு போட்டிருப்பாங்க, என்னைக்கு கார்த்திகைன்னு போட்டிருப்பாங்க. இதையெல்லாம் எப்படி குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு துல்லியமான கணக்கு. கிரகணம் அப்படின்றது சாதாரண அறிவை கொண்டு ஒரு நூல் கல்வி இருக்கிற ஒருத்தரால் என்னைக்கு கிரகணம்லாம் சொல்ல முடியாது. அப்போது இதுக்கு அந்த ஜோதிட வல்லுநர்கள் இருக்கணும். அவங்களுக்கு தான் கிரகங்கள் எந்த நிலையில் எங்கே சுற்றுது, எங்கே நகருது, என்னைக்கு எந்த தேதியில் எங்கே எந்த மணித்துளியில் இந்த மாற்றங்கள் நிகழும் அப்படின்றதெல்லாம் அந்த வல்லுநர்களால் மட்டுமே கணிக்க முடிஞ்சது. அவங்க என்ன பண்ணாங்க, 60 வருஷத்துக்கும் கணித்து வச்சுருக்காங்க. அந்த கணித்து வச்சதை தான் இப்போ பஞ்சாங்கமாக, அதே ஒரு வருஷத்தோட பஞ்சாங்கம் திரும்ப அந்த வருஷத்துக்கு மிக பொருத்தமாக இருக்கும். அப்படி இப்போ எல்லாம் பஞ்சாங்கம் போட்டால் கூட பழைய கணக்கை தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. புதிய வல்லுநர்கள் குறைஞ்சிட்டு வர்றாங்க. ரொம்ப வெகு சிலர் துல்லியமாக போடக்கூடிய வல்லுநர்கள் இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டையும் அது போய் சேரலை. அதை சொல்கிறாரு. அப்போவே இந்த பிரச்சனை இருக்குது பாருங்கள். ஜோதிடம் பொய்ன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவர் சொல்கிறாரு, ஜோதிடம் பொய்யாது, ஜோதிடம் எப்போவுமே பொய்யா இருக்காது. அதுக்கு ஏதாவது சாட்சி வேணுமா உங்களுக்கு? நான் சொல்கிறதுக்கு சாட்சி வேணும்னு நினைக்கிறீங்களே, எல்லாத்துக்கும் ஐ விட்னஸ் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் இது. அவர் சொல்கிறாரு, ஜோதிடம் பொய்யாது, மெய் என்பது அறிவு அறிய சூழ் கிரகணம் சாட்சியாம். சாதாரண அறிவை கொண்டு அளந்து சொல்ல முடியாத கிரகணம் இருக்குல்ல,
அது அவங்க சொன்ன நேரத்துக்கு வருதே, கிரகணம் வருதே, அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், கிரகணம் வர்றது இன்றைய விஞ்ஞான உலகத்தில் உண்மை. அப்போ சொல்லியிருக்காங்க, இப்போ நடக்குது. அப்போ இதை நீங்கள் நம்பினீங்கன்னா ஜோதிடமும் உண்மையாக தானே இருக்கும். அவங்க சொன்னது தானே நடந்தது. அப்போ ஜோதிடமும் உண்மைதான். அதுக்கு கிரகணம் சாட்சி அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சொல்கிறாரு, சொற்பெரிய வாகடம் நிஜம் என்கை வேதி தரு தூய மாத்திரை சாட்சியாம். உலகத்திலேயே அதிக அளவில் மருத்துவ குறிப்புகள் இருந்தது நம்ம தமிழ் நூல்களில் தான். மருத்துவம் சிறப்பான மருத்துவம். இன்றைக்கி ஆயுர்வேதிக் சித்தா அப்படி இப்படின்னு எத்தனை மருத்துவம் இருந்தாலும் தமிழில் மூலிகைகள் பற்றிய அறிவு நிறைய பேருக்கு இருந்தது. அப்போது அகத்தியர் அது நிறைய எழுதி வச்சிருக்கார். சமீபத்திய வள்ளல் பெருமான் கூட ஏகப்பட்ட மூலிகைகளை பற்றி தெள்ள தெளிவாக கொடுத்துருக்காரு. இந்த மூலிகை இன்ன பயன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். அதுபோல் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது, அனுபவமோ ஆற்றலோ இல்லாமல் இருக்குது. ஆனால் சிலர், மிகச்சிலர், வெகு சிலர் இப்போவும் வல்லுநர்களாக இருக்காங்க. அது அந்த பரம்பரையாக கொஞ்சம், ஆனால் அளவில் நிறைய குறைஞ்சி போச்சு. அதை சொல்கிறாரு, சொற்பெரிய வாகடம் மருத்துவ நூல்கள் அப்படின்னு சொல்கிறது உண்மை. அப்படின்றதுக்கு சாட்சி வேணுமா, விட்னஸ் வேணுமா? நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒருத்தட்ட போய் பேதி மாத்திரை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எந்த மருத்துவத்தில் என்ன இருந்தாலும் இல்லைனாலும் பேதி மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா என்னாகும், வயிறு சுத்தமாக வயிற்றில் உள்ளது அத்தனையும் அடிச்சுக்கிட்டு போயிடும். அந்த பேதி மாத்திரையை சாப்பிட்டிங்கன்னா வயிறு அந்த காற்று தொந்தரவு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அப்படின்னு சொல்கிறாங்கள, அது ஜீரணம் இல்லாமல் அப்படியே உணவு இருக்கிறது எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு போயிடும். புழு பூச்சி நம்ம மலக்குடலில் இப்போ குடல் பகுதியில் சின்ன சின்ன புழுக்கள் பூச்சிகள் இருக்குது. அந்த புழு பூச்சிகள் முதல் கொண்டு அது பல வகை. மருத்துவர்கள்கிட்ட கேட்டால் அந்த புழு வகைகளை சொல்லுவாங்க. கொக்கி புழு, நாடா புழு, அப்படி பல வகைகள் புழுக்கள், தன்மைகள், அளவில் அதனுடைய பாதிப்பு நிறைய இருக்குது. அந்த புழுக்கள் வேறு எங்கேயும் இல்லை, நம்ம வயிற்றுக்குள்ளேயே இருக்குது. அந்த புழுக்களை, பூச்சிகளை வெளியேற்றணும்னா என்ன வைத்தியம்னு கேட்டால் பேதி சாப்பிட்ணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை பேதி மாத்திரை சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அதை போய் சுத்தப்படுத்துறதுக்கு பேதி மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது உண்மைன்னு தெரியுமே. அப்போ அந்த மாத்திரையை சாப்பிட்டிங்கன்னா வயிறு சுத்தமாகுதே. அப்போ பேதி மாத்திரை உண்மைன்னா மற்ற மூலிகைகளோட குணங்களும் உண்மையாக தானே இருக்கும். இது போதாது அவங்களுக்கு சாட்சிக்கு அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. சொற்பெரிய வாகடம் நிஜம் என்கை வேதி தரு தூய மாத்திரை சாட்சியாம். நம்ம எங்கள் வீட்டு வாசல்லையே அண்டவாதக்கீரை அப்படின்னு ஒரு கீரை இருக்கும். அந்த இலைகள் கீரை, சாதாரண கீரை வகை தான். அது கிள்னா கொஞ்சம் பால் வரும், அம்மான் பச்சரிசி போல் பால் வரும். அந்த இலையில் ஒரு 4 சாப்பிட்டுட்டோன்னா எப்பேற்பட்ட கேஸ்ட்ரிக் ட்ரபிளும் அடிச்சுக்கிட்டு போயிடும். வயிற்றில் ஒன்றும் இருக்காது, நல்ல பேதியாகும். ஆனால் துளி கூட டயர்டாகாது. சாதாரண வயிற்றுப்போக்குன்னா உடம்பு டயர்டாகிடும். ஆனால் அண்டவாத கீரை சாப்பிட்டோன்னா டயர்டே ஆகாது, வயிற்றை சுத்தமாக்கிடும். அதே போல் இன்றைக்கி இருக்கிற சுண்டைக்காய் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வயிற்றை சுத்தப்படுத்தும். புழுப்பூச்சிகள்லாம் வெளியில் வந்துடும். அதுபோல் சில மூலிகைகள் இன்றைக்கும் அழியாமல் இருக்குது. நிறைய மூலிகைகள் அழிஞ்சு போச்சு. குப்பை மேனின்னு ஒன்று இருக்குது, அதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாக பூச்சியெல்லாம் கொண்டு வந்துடும். சளி, பூச்சி, புழுக்கள் எல்லாம் வெளியில் வந்துடும். அதுபோல் பேதி ஆகிறதுக்கு நீங்கள் இந்த பொருளை மாத்திரையை சாப்பிட்டா பேதி ஆகுது இல்லை. அப்போ மற்ற மூலிகைகளும் உண்மைதான்றதுக்கு இது ஒன்று தான் சாட்சி. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இல்லையா? கிரகணம் வருது, சொன்ன பிரகாரம் வருதுன்னா உனக்கு ஜோதிடம் பொய்யாகாது, உண்மைதான் அப்படின்றத நம்பிக்கோ. பேதி மாத்திரை சாப்பிட்றல,
இது பேதி மாத்திரை சாப்பிட்டா என்னது ஆகும்னு அவங்களுக்கு இந்த கீரையை இந்த மூலிகையை வச்சு இந்த மாத்திரை பண்ணுறாங்கல்ல, அப்போ அவங்களுடைய அந்த மருத்துவ நூல் உண்மை தானே, தெரிஞ்சுக்கோ. ஆதியில் செய்த தவம் உண்டு இல்லை என்பதற்கு ஆள் அடிமையே சாட்சியாம். முற்பிறவி அப்போ செய்த நன்மை தீமை பாவம் புண்ணியம் இதையெல்லாம் நீ நம்புறியோ இல்லையோ, ஆனால் ஒரு விஷயம் உனக்கு ஐ விட்னஸ் தரேன், இதை வச்சு நீ யோசித்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஒருத்தன் பல்லக்கில் போகிறான், ஒருத்தன் அந்த பல்லக்கில் உட்கார்ந்துருக்கிறவனை சுமக்கிறான். அவன் எஜமானனாக இருக்கான், இவன் கூலியாளாக இருக்கான். இந்த பாகுபாட்டுக்கு என்ன காரணம்? வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், நோலார் பலர் நோற்பார் சிலர், இலர் பலராகிய காரணம் நோலார் பலர் நோற்பார் சிலர் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் இதுக்கு முன்னாடி செய்த தவம் உண்டு, அதோட பலன் புண்ணிய பலன் பாவ பலன் உண்டு அப்படின்றதுக்கு நீ ஏயா சாட்சி தேடுற? வாழ்க்கையில் அவனை பாரு, கஜகரணம் போட்டு பார்ப்பாங்க, ஒன்றுமே அவங்களுக்கு கிடைக்காது. அவங்களால கடுமையான உழைப்பை போட்டால் கூட முழு வெற்றி அடைய முடியாமல் இருக்கும். அவங்க திறமைசாலியாக இருப்பாங்க, உழைப்பாளியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க எதிர்பார்த்த பலன் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும். இதுக்கும் வள்ளுவ பெருந்தகை இன்னொரு குறளில் சொல்லுவார், வேற ஒரு இடத்துல, கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது, எதனால்? வகுத்தான் வகுத்த வகை அப்படின்னு சொல்லுவார். வகுத்தான் வகுத்த வகை அல்லாது கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. அந்த கன்சியூம் பண்ணுற இடத்துல பிரேக் ஆகிடும். அதுபோல் இந்த பாவம் புண்ணியன்றதெல்லாம் நீ நம்பு. ஏன், ஒருத்தன் ஆண்டானாக இருக்கான், ஒருத்தன் அடிமையாக இருக்கான், அதெல்லாம் எதை வச்சு? ஆண்டானாக இருக்கக்கூடியவன் முன் ஜென்மத்தில் தவம் பண்ணியிருக்கான், நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கான், அதனுடைய பயனாக அவனுக்கு நல்வினை காரணமாக அவன் இன்றைக்கி சொகுசாக இருக்கான். இவன் அதெல்லாம் பண்ணலை, வேறு ஏதோ தப்பு பண்ணியிருப்பான். நம்ம இன்றைக்கி நிறைய அனுபவிக்கிற விஷயங்களை பார்க்கலாம் உலகத்தில். இது எல்லாத்துக்கும் உனக்கு சாட்சி வேணுமா என்ன? ஒருத்தன் ஆண்டானாக இருக்கான், இன்னொருத்தன் அடிமையாக இருக்கான். இதை வச்சே நீ முன் செய்த தவம் உண்டு இல்லையான்றதை புரிஞ்சுக்கோ. இதை விட உனக்கு என்ன ஐ விட்னஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நாதனே மாதேவன் என்பதற்கோ ருத்ர நமக சமகம் சாட்சியாம். இந்த நமகம் சமகம் அப்படின்றது யஜுர்வேதத்தில் இருக்க ஒரு பகுதி, கிருஷ்ண யஜுர்வேதம், அதில் சொல்லப்பட்டிருக்கு. அது இப்போது இறைவனுடைய திருநாமத்தை சொல்கிறோம், அதிலேயே நமக்கு வரம் கேட்டு பண்ணக்கூடிய நாம மனனம் சமகம். அதுபோல் இந்த இன்றைக்கும் மக்கள் சிவபெருமானை வேண்டி அதனுடைய பயனை அடையிறாங்க. இறைவனுடைய திருநாமத்துக்கு எவ்வளவு மகிமை இருக்குது அப்படின்றதுக்கு நாதனே மாதேவன், எல்லாத்துக்கும் அவனே தலைவன் அப்படின்றதுக்கு ருத்ர நமக சமகம் சாட்சியம். அது ஒன்று போதுமே. இன்றைக்கும் அதெல்லாம் இருக்கே. ஒரு நாம மனனம் பண்ணாங்கன்னா அதோட பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க, கிடைக்கிது அவங்களுக்கு. அப்புறம் என்ன உனக்கு சாட்சி வேணும்? அப்போ அவன்தான் பரம்பொருள், அவன் கேட்டதை கொடுக்குறான் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பாடல்களில் ரொம்ப அழகாக சொல்கிறார். நாயேனை ரட்சிப்பது உன்பாரம், உன்னுடைய பொறுப்பு என்னை ரட்சிக்கணும். நான் எப்படிப்பட்டவன்? நாயேன். மாணிக்கவாசக பெருமான் சொல்வார், எங்கே தொட்ட இடத்துல எல்லாம் அவருக்கு ஞாயிற்கடையேன் ஞாயிற்கடையேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இவனும் நாயேனை ரட்சிப்பது உன்பாரம், ஆரிய என்னாலும் அர்ச்சனை செய் சரணத்து ஆதிநாயக. நீதான் ஆதிநாயகன், எல்லாவற்றுக்கும் மூலமானவன், ஆதியானவன், ஆதியானவன் அனாதியானவன் அப்படின்னு சொல்கிறார். மிக்க வேதநாயகனான அண்ணலே அருமை மதவேள் அனுதினமும் மனதில் நினை சதுரகிரிவளர் அறப்பளீசுர தேவனே, சதுரகிரியில் உள்ள அறப்பளீசுர தேவனே அப்படின்னு சொல்லி வணங்குறார். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல், அதாவது இதை பற்றி நமக்கு தெரியாது,
ஜாதகத்தை பற்றி தெரியாது, ஜோதிடத்தை பற்றி தெரியாது, இருந்தாலும் அது சும்மா பொய் அப்படின்னு நம்ம வாதாடுவோம். அதை பற்றி தெரிஞ்சு சொன்னால் பரவாயில்ல, தெரியாமலே வம்புக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கும் இருக்காங்க. கடவுளே இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, இருப்பதாக சொல்லுகிறவன் முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்றைக்கி இருக்காங்க. ஜோதிடத்தை பொய்ன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. மருத்துவத்தையே பொய்ன்னு சொல்லி அடித்து நவுத்திட்டு இன்றைக்கி அலோபதி ஆங்கில மருத்துவம் உள்ளே வந்து ஏராளமான மாற்றங்களை பண்ணிகிட்ருக்கு. நோய் தெளிஞ்சவங்களை விட நோயாளியானவங்களுடைய எண்ணிக்கை அதிகம் அந்த மருத்துவ முறையில். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆனால் வெளியில் சொல்லக்கூடாத ஒரு உண்மை. அதுபோல் அந்த காலத்திலேயே இந்த மாதிரி சொன்னவங்கெல்லாம் இருந்திருக்காங்க போல இருக்குது. அதனால தான் இவர் இவ்வளவு பொறுப்பாக இந்த பாடலை நமக்கு கொடுத்துருக்காரு. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழுசாக ஆராயணும். ஆராய்ஞ்சி அது சம்பந்தமான தெளிவு நமக்கு ஏற்பட்ட பிறகு நம்ம மறுத்து சொல்லலாம். ஆதரிக்கிறோமோ மறுக்கிறோமோ அதோட தெளிவோடு நம்ம ஆதரிக்கணும் மறுக்கணும். தெளிவே இல்லாமல் விதண்டாவாதமாக ஒரு விஷயத்தை மறுத்து பேசுகிறதோ எவ்வளோ பெரிய தப்பு. அதுக்காக தான் இவர் ஜோதிடம் உண்மைன்றதை கிரகணத்தை வச்சு தெரிஞ்சுக்கோ, இப்போது இறைவனுடைய திருநாம மகிமையை தெரிஞ்சுக்கோ, மருத்துவ நூல் உண்மைன்றது வேதி மாத்திரை வச்சு தெரிஞ்சுக்கோ, ஒருத்தர் அதாவது முன்னாடி தவம் பண்ணியிருக்கானா, நன்மையை பண்ணியிருக்கானா, நல்வினை இருக்கா தீவினை இருக்கா அப்படின்றத அவன் வாழ்க்கை முறையை வச்சே ஆண்டார் அடிமையாக இருக்கிறது ஒரு சாட்சி போல். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான மிக அருமையான பாடல். இந்த பாடல் இந்த அறப்பளீஸ்வர சதகத்தில், விவேக சிந்தாமணியில், அறநெறிச்சாரத்தில் என்னோடய தாயாரும் தந்தையாரும் நிறைய பாடல்கள் வாழ்க்கைக்கு அடிக்கடி ஒரு வரி எடுத்து காட்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வல்லுநர்களாக இருந்தாங்க. ஆனால் எனக்கு இதை பார்க்குறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஒரு அன்பர் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்றத நினச்சி உண்மையிலேயே மனப்பூர்வமாக என்னுடைய தாயார் தந்தையாருக்கும் அதை கேட்டிருந்த அந்த அன்பருக்கும் என்னுடைய நன்றிகளை காணிக்காக்கிறேன். இந்த அம்பலவாண கவிராயருடைய பாடல் மிக அருமையான பாடல். சதுரகிரியில் உள்ள சிவபெருமானை நோக்கி பாடப்பட்ட பாடல். வாழ்க வளமுடன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்கிறது எப்போவுமே நல்ல விஷயம். நல்லாரை காண்பதும் நன்று, நல்லாருடைய குணங்களை உரைக்கிறதும் நல்லது, அவரோட இணங்கி இருக்கிறதும் நல்லது, நல்லவங்க சொல் கேட்குறதும் நல்லது. இப்போது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லதுன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை மனசு ஏற்றுக்க கேட்க விரும்பி காத்துட்ருக்குது. வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மை, வாழ்க நல்ல அறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம், வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவு இனிமேல் கொஞ்சம் காலதாமதம் இல்லாமல் வெளியில் வரும். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம்.